1 கப் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு ரெடி பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கைவிடாமல் கிளறிக்கலாம். அப்போ தான் இது கட்டி சேராமல் ரெடி ஆகும். ஸோ தேவையான அளவு தண்ணி மட்டும் ஆட் பண்ணி இதை பஜ்ஜி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ண இந்த மிக்சிங்கில் நம்ம வேக வச்ச காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாவும் காலிஃப்ளவரும் நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி நம்ம கைவிடாமல் பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நம்ம ரெஸ்ட் வச்சிடலாம். இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இப்போ சூடாயிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவரை வேக வச்சுட்டோம். ஒரு 1 நிமிஷம் மட்டும் எண்ணெயில் பொரிஞ்சா போதும். லைட்டாக அது கோல்டன் கலருக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை நம்ம எடுத்துடலாம். இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரிமைனிங் இருக்க காலிஃப்ளவரையும் இதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதையும் இப்போ நம்ம அதே பிளேட்டில் எடுத்துக்கலாம். அதே வானல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சு ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி பதத்துக்கு வரும். ஸோ அது வரை வதக்கிக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா உங்களுக்கு வெந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, காஷ்மீர் தூள் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி எண்ணெயிலே இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அரைச்சி வச்சுருக்க தேங்காய், வெள்ளைப்பூடி விழுது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவும் எண்ணெயிலே நல்லா வெந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க எல்லா காலிஃப்ளவரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிளறணும் அப்படின்னா உங்களுக்கு காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா மசாலாவில் வெந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சுவையான டெலிஷியஸ் காலிஃப்ளவர் ரெசிபி ரெடி. சர்வ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு லெமன் மட்டும் நம்ம புழிஞ்சிட்டு இதை சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். ஒன் டைம் நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.